சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருமங்கலம் தொகுதியில் அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளிக்குடி பகுதியில் தேநீர் கடையில் டீ போட்டு கொடுத்தும், காய்கறி கடையில் வியாபாரம் செய்தும், வாக்காளர்களின் காலில் விழுந்தும் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரின் ஆதரவாளர்கள், கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை துண்டு பிரசுரங்களாக அச்சடித்துக் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகர்கோவிலில் கடையில் தேநீர் குடிக்க சைரனை ஒலிக்கவிட்டு ஆம்புலன்ஸை வேகமாக ஓட்டிச் சென்ற ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவில் மாநகர பகுதியில் சைரன் ஒலியை எழுப்பியவாறு அவசரமாக சென்ற தனியார் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்ட வாகன ஓட்டிகள் அங்கிருந்த கடை முன்பு ஆம்புலன்ஸை நிறுத்தி ஓட்டுநர் தேநீர் குடிக்க சென்றதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. மாவட்ட எஸ்பியின் உத்தரவின்படி ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவேற்காட்டில் வீட்டுமனை உரிமம் வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நகரமைப்பு அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டுமனை உரிமம் வழங்க ஜெயலட்சுமி என்பவரிடம் நகரமைப்பு அதிகாரி சாந்தி 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஜெயலட்சுமி லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் ரசாயனம் தடவிய நோட்டுகளை ஜெயலட்சுமியிடம் பெற்ற சர்வேயர் சக்திவேல் கையும் களவுமாக சிக்கினார். விசாரணைக்கு பின் நகரமைப்பு அதிகாரி சாந்தியையும் சக்திவேலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்தது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விதிகளை மீறி சட்டவிரோதமாக மண்ணள்ளுவதை கண்டித்து டிப்பர் லாரி, JCB இயந்திரங்களை கிராம மக்கள் சிறைபிடித்தனர். சிவரக்கோட்டையில் உள்ள கண்மாயில் தனிநபர் சட்டவிரோதமாக விதிகளை மீறி அதிக ஆழத்தில் மண்ணள்ளி விற்பனை செய்வதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கண்மாயில் மண்ணள்ளி கொண்டிருந்த JCB இயந்திரங்கள், லாரிகளை மக்கள் சிறைபிடித்தனர். விதிமீறி செயல்படுது. 1 மீட்டர் ஆழத்துக்கு பதிலாக எத்தனை மீட்டர், 21 மீட்டர் ஆழத்துக்கு தோண்டிடுறாங்க. இதனால விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படும். இதனால ரொம்ப விவசாயிகளுடைய வாழ்வாரமே போயிடும். இதுக்கு அந்த ஆணையை நீங்க ரத்து பண்ணணும். அதிக அளவில் மண் அள்ளப்படுவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு குடிநீர் ஆதாரமும் கேள்விக்குறியாகும் என்று கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் இடையக்குறிச்சியில் செல்லியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்றது. பழமையான இந்த கோவில் புதியதாக கட்டப்பட்டு கட்டுமான பணிகள் முடிவடைந்ததும் குடமுழுக்கு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள், ஹோமங்கள் நடத்தப்பட்டு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான மக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்ட பிறகு அந்த நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். கவுண்டம்பாளையத்தில் தனியார் பள்ளி வளாகத்தில் மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. திருச்சி, சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதியில் இருந்து 600க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் கோவாவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூரில் அதிவேகமாக சென்ற கார் இந்தியன் ஆயில் பங்கில் பெட்ரோல் நிரப்பும் எந்திரம் மீது மோதிய விபத்து தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பெட்ரோல் நிரப்ப வந்த கார் தாறுமாறாக இயக்கப்பட்டதில் அங்கிருந்த பெட்ரோல் நிரப்பும் எந்திரம் மீது மோதி சேதமானது. மதுபோதையில் காரை இயக்கிய 5 பேரும் தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக பெட்ரோல் பங்க் மேலாளர் போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து CCTV காட்சி அடிப்படையில் விபத்து ஏற்படுத்திய 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நயினார்பாளையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதால் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி சேலம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியல் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் மக்களிடம் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு மறியல் கைவிடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் கீழே கிடந்த 35 சவரன் நகைகளை மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளரை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். ராமலட்சுமி என்பவர் ரயில்வே நடைபாதையில் தவறவிட்ட 35 சவரன் நகைகளை தூய்மை பணியில் இருந்த மீனாட்சி என்பவர் கண்டெடுத்துள்ளார். அதை ரயில்வே போலீசிடம் ஒப்படைத்ததும் ராமலட்சுமியை வரவழைத்து அந்த நகைகள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர் கீதா ஜீவன் தூய்மை பணியாளரான மீனாட்சியின் செயலை பாராட்டி நேரில் அழைத்து ரொக்க பரிசு வழங்கி கௌரவித்தார்.